நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி போடுறதுக்கு இருந்த ஒரே சொந்தத்தை அவனுங்க உயிரோட கொளுத்திட்டானுங்க தகவல். தாயம்மாவை கொண்டுட்டானுங்க. அந்த கொலகார பாவிகளை குடும்பத்தோட தூக்கில ஏத்தாம சாக மாட்ட தகவல். அன்னைக்கே நீ சொல்றது கேட்டு அவனுக்கு உள்ள தள்ளி இருந்தா என் பொண்ணு வாழாவட்டியாவது இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பாள. அவளோட சாவுக்கு நாடே காரணமாயிட்டு தகவல். என்ன படிச்சிருப்பா. தாயம்மா என் தங்கச்சி மாறி அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சட்டத்திட்டத்தை பத்தி கவலைப்படாம லட்சம் பணத்தை கொடுத்தி தங்கவேலு. அந்த பணத்தோட நாங்க போட தங்கவேலு. அங்க பணமாயிட்டு இருந்த என் பொண்ணத்தான் தங்கவேலு எனக்கு காட்டினானுங்க. அட பாவீங்களா, உங்களுக்கு பணம் தாண்டா வேணும், அந்த பணத்தோட நான் வந்திருக்கிறேன்டா, என் பொண்ணை கொடுங்கடா, என் பொண்ணை கொடுங்கடான்னு கதறட தங்கவேலு. என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை வச்சு எரிச்சுட்டானுங்க தங்கவேலு. காலம்பூரா என் பொண்ணை வச்சு காப்பாற்றுவாங்கன்னு தகவல் அவன் கையில என் பொண்ணை பிடிச்சு கொடுத்தேன். ஆனா என் பொண்ணையே ஒரு முடி சாம்பலாக்கி என் கையில கொடுத்துட்டான தகவல். உயிரோட எரிச்சியே இப்ப உயிரோட மதிப்போட புரியுதாடா? இது கோர்ட்ல பேசுற விவகாரம். ஐயா, இப்பவும் சூலூர் கவண்டம்பாளையம் ஜமீன்தார் துரைசாமி கவுண்டர் எழுதி கொண்ட பிராதி. என் ஒரே மகள் தாயம்மாவும் அவளது கணவன் பெரியசாமி மாமனாரும் மாமியாரும் கொடூரமாக கொலை செய்துள்ளார்கள். கற்பனை பெண் என்று பாராமல் அவளை கதற கதற உயிரோடு எடுத்து கொன்று விட்டார்கள். கற்பனை போன்ற கதற கதற கொண்டுட்டு என் கல்யாணம் பரதேசி தாய இந்த தாயத்தை நாங்க கோர்ட்ல போய் சொல்லுமா?